நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இது இயேசு உங்களை நேசிக்கிறார் ஊழியங்களின் சார்பிலே அக்கினி கீதங்களின் நேரங்களில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்லவிருக்கிறோம். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவினால் அழைக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர்களே வழிநடத்தப்படுகிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிதாவின் நாமத்தினால் கிருபையினாலே மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர்களே நடத்தப்படுகிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் உங்களிடத்திலும் உங்கள் குடும்பத்திலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நாம் வாசிக்க எடுத்துக்கொண்ட சத்திய வசனம் என்னவென்றால், எங்களுடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், உங்களை ரட்சித்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், உங்களுடைய நேசமாகிய தேவன் எப்படிப்பட்டவர், உங்களுடைய ஆத்தும நேசர் எப்படிப்பட்டவர் என்ற சந்தேகங்களை இன்றைக்கு அநேக தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. நம்முடைய நேசர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியவில்லை. அவர் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிறந்தார், அவர் சிலுவையிலே மரித்தார், அவர் சிலுவையிலே பாடுபட்டார், அவர் பிசாசின் தலையை ஜெயித்தார், பிசாசின் தலையை நசுக்கி பிசாசை ஜெயித்தார் என்பது மட்டும்தான் நமக்கு தெரியுது. நம்முடைய நேசர் எப்படிப்பட்டவர், நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன் எப்படிப்பட்டவர், நம்மளை மகனே மகளே என்று பேர் சொல்லி அழைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு ஆராயவிருக்கிறோம். பாருங்க, உன்னத பாடல் நாம் எடுத்துக்கொண்டது வேத வாசனம், வேத வாக்கியம் உன்னத பாடலில் இருக்கிறது. உன்னத பாடலில் சூலமத்தியால் தன்னுடைய நேசரை தொலைத்து விடுகிறாள். தன்னுடைய நேசரை தொலைத்து விட்ட பின்பு அவர் தன் நேசரை எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறார், தேடுகிறாங்க. அப்போ அவர் சொல்றாங்க, நான் என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரு இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் திரிகிற காவலர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர்கள் என் மேல் இருந்த என் போர்வை எடுத்துக்கொண்டார்கள். எருசலேமின் குமார்த்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன் என்று சொல்லி அந்த சூலமித்தியராகிய அந்த ஸ்திரியானவள் சொல்லுகிறார். அந்த ஸ்திரியானவள் சொல்லும் பொழுது அவருடைய நேசரை தேடுகிறாள். ஸ்திரீகள் அவனுடனே சூலமத்தியாலை பார்த்து அந்த ஸ்திரீல கேட்குறாங்க, ஸ்திரீகளில் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிறோம், நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? ஆம் பிரியமானவர்களே, நாம் நேசர் எவ்வளவு விசேஷித்தமானவர் என்பதை குறித்து நாம் இன்னைக்கு ஆராயவிருக்கிறோம். ஆம் தேவனுடைய சனங்களே, ரட்சிக்கப்பட்ட நமக்கு நம்முடைய நேசருடைய அழகும் சம்பூர்ணமான அழகும் சம்பூர்ணமான அவருடைய நிறைவான அவர் மகிழ்ச்சியும் நமக்கு நாம் அறிந்திருக்க நமக்கு தெரியும். நம்முடைய தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று. ஆம்பிரியமானவர்களே, அவர் நம்ம எப்படி அழைக்கிறார் தெரியுமா? முதல்ல 4வது அதிகாரம் 1வது வசனம், உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 1வது வசனத்தைப்படி, நிருபவதி நிருபவதி என் பிரியமே நிரூபவதி. எப்படி சொல்லுகிறார் பாருங்க, நிரூபவதி
என் பிரியமே நீ ரூபவதி என்று. உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. உன் கூந்தல் கீழையாத் மலையில் தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது என்று சொல்லி அழைக்கிறார். என் பிரியமே நீ ரூபவதி, என் பிரியமே என்று நம்ம சொல்லி அழைக்கிறார் அல்லவா? அந்த நேசருடைய அழகு எப்படிப்பட்ட தன்மையுள்ளது தெரியுமா? பாருங்க, 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டது. பார்த்து மற்ற ஜனங்கள் புறஜாதியர் உன் நேசர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எங்கள் நேசர் எப்படிப்பட்டவர் எங்களுக்கு தெரியும், உன் நேசர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும்போது அவரை குறித்து நாம் சொல்ல தயாராக இருக்கணும். நம்முடைய நேசர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாக இருக்கிறது. அவர் தலைமயிர் சுருள்வாயும் காகத்தை போல் கருமையுமாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவளுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போலம் அவர் அதிலிருந்து வடிகிறது. அவர் கரங்கள் படிகை பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யான தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கால் தூண்களை போல இருக்கிறது. அவர் ரூபம் லீவனனை போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாக இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமார்த்திகளே, இவரே என் சிநேகிதர், இவரே என் நேசர். ஓ எருசலேமின் குமார்த்திகளே, இவரே என் சிநேகிதர் என்று சூலமித்தியார் சொன்னது போல, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களே, நீங்களும் நானும் என் நேசர் எப்படிப்பட்டவர், என் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர், நான் அவருடைய அழகை ருசி பார்த்ததுனால சொல்லுகிறேன். அவருடைய அழகை நான் பார்த்ததினால் சொல்லுகிறேன். அவருடைய அழகில மயங்கினதுனால சொல்லுகிறேன். என் நேசர் இப்படிப்பட்ட தன்மையோட இருக்கிறார். அவர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதியுள்ளவர், அவர் சர்வவல்லமையுள்ள தேவன் என்பதை குறித்து நமக்கு தெளிவாக நம்முடைய வேத வாக்கியம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய சகோதரர்களே, அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு எப்படிப்பட்டவராய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் நமக்கு அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளிலே யோவான் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மாறுபருவே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசு மயிரும் வெண்மஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இவ்வளவு அழகானவராய் உன்னத பாட்டில் நமக்கு காண்பிக்கப்பட்ட நம்முடைய தேவன் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்த பொழுது அவருடைய பாடுகளிலும் அவருடைய கஷ்டங்களிலும் தேவன் நம்மேல் வைத்த அன்பினால அவர் பூமியில பட்ட பாடுகள் நிமித்தம் அவர் எப்படிப்பட்டவராக மாறியிருக்கிறார் பாருங்க. அப்படியே அவருடைய தன்மை மிகவும் வித்தியாசமான தன்மையாய் மாறிவிட்டது. அவ்வளவு அழகான தெய்வம், இப்படி ஒரு அழகான தெய்வமாய் நம்மை மீட்டதினால் மாற்றப்பட்டுள்ள. அங்கே நாம் கண்டோம், யாக்கோபே நீ இஸ்ரவேல் என்று பெயரிடப்படுவாய் என்று சொல்லப்பட்டபடி, உன்னை அழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டபடி, இங்கே சிறுகளில் ரூபவதியாகிய நம்மை அழைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட தன்மையாயிருக்கிறார். ஆகையினால அங்க சொல்றாரு, நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்ப அவர் சொல்றார் பாருங்க,
அப்பொழுது ஒரு தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாத, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாக இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய தெருவுகளை உடையவராக இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் வந்து சிலுவையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மரித்தார் என்றால், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய தெருவுகளை வாங்கி கொண்டு என்ன செய்ய வேண்டும்? இந்த மனுகுலத்திற்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும். ஆதாமின் சந்ததியாகிய நமக்கு ஆண்டவராகிய தேவன் பரலோகத்தின் வாசல்களை திறந்து விடணும். அது மரணத்திற்கு பாதாளுக்கு தெருவுகோலை என்ன செய்ய வேண்டும்? சாத்தான் இடத்திலிருந்து அவனுடைய வல்லமையை உறிந்து அவன் என்ன செய்ய வேண்டும்? அழித்து அவன் என்ன செய்யணும்? அவனிருந்து மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் தெருவுகளை ஆண்டவர் பிடுங்கினார். அதற்கு தான் சிலுவையிலே மரித்தார். நம்முடைய தேவன் சாதாரண தேவன் இல்லை. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு வல்லமையாய், அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை குறித்து தான் இதெல்லாம் குறித்து இந்த ரகசியங்களை பார்க்கும் பொழுது இந்த உன்னத பாட்டிலே 5வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஒவ்வொன்றும் பெரிய பெரிய சாப்டர்களாகவும், அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 18வது வசனம் வரைக்கும் உள்ளவைகளை நாம் ஆராயும் பொழுது என்ன செய்கிறது? தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், மகத்துவத்தின் பிரசன்னம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவர் நம்முடைய நேசர் 3வது முறையாக எப்படி வெளிப்படுத்தப்படுகிறார் தெரியுமா? அப்பொழுது 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வெளிப்படுத்திலிருந்து அங்கே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்திலே ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். அப்போது பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் கண்டேன். அங்கே ஒரு சப்தம் கேட்கிறது. எப்படி கேட்குதுன்னு பாருங்க. புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவான்களாய் காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் என்று சொல்லி அந்த யோவான் சொல்லுகிறார். அப்படியே போல நாம் பாத்திரவான்களாய் இல்லாமல் இருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நாம் அந்த புஸ்தகத்தை பக்கத்திலே நிற்க கூட முடியல. அதனால யோவான் சொன்னார், எனக்கு பின் வருகிறவருடைய பாதரட்சையை கூட நான் அவிழ்க்கிறதுக்கு என்னதில்லை, பாத்திரவானல் என்று சொன்னார் அந்த யோவான் ஸ்நானகன். அதே போல தேவதூதன் சொல்லுகிறார், இங்க யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே யோவான் மிகுந்த கண்ணீர் வடித்தார். ஏன் தெரியுமா? நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கு என்று நாம் யோசிப்போம். கர்த்தருடைய பிரியமான ஜனங்களே, அப்பொழுது மூப்பர்கள் ஒருவனை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீது வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கும், அதன் 7 முத்திரைகளை உடைக்கும் ஜெயம் கொண்டு இருக்கிறார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு முன்பாகவும் சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பொருளுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். பாருங்க, எலிஜிபிலிட்டி பர்சன்ஸ். நம்முடைய ஆண்டவர் பயந்து படுகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொண்ட தேவன். நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் ஜெயம் கொண்டதினால், அவர் சிலுவையிலே நமக்காக ரத்த சிந்தினபடினால அவர் எப்படிப்பட்டவர் இருக்கிறார்? அந்த பிதாவுடைய கரத்தில் இருக்கக்கூடிய, நம்முடைய பிதாவுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஜீவ புஸ்தகத்தை வாங்கி அவர் என்ன செய்கிறார்? முத்திரையில உடைக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லுங்க? அதை வாங்கி 8வது வசனம், அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பரும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்கள் ஜெபங்களாகிய தூவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் ஹல்லேலூயா. அந்த தேவ 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் எப்படி சொல்றாங்க பாருங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அது முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர்.
ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜனங்களின் மீது இருந்து அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், அவர்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட தெய்வம் பார்த்தீங்களா? நம்முடைய தேவன் அந்த புஸ்தகத்தை வாங்கி என்ன செய்கிறார்? சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவருடைய வலது கரத்திலே அந்த புஸ்தகத்தை வாங்கக்கூடிய எலிஜிபிலிட்டியை ஆண்டவர் பெற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா! இதுதான் கிருபை. கிருபை என்பது என்ன? கிருபைனா என்ன? கிருபை என்பது ஒன்றுக்குமே தகுதி இல்லாத, ஒன்றுக்குமே இவன் லாயக்கில்லைன்னு சொல்லி எல்லாரையும் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு இருக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்தி அவருடைய சமூகத்தில் சேர்ப்பதற்கு பேர் தான் கிருபை. அந்த கிருபையினாலே தான் நாம் மீட்கப்பட்டோம். அந்த கிருபை எங்கிருந்து வந்தது? பிதாவினுடைய கிருபையானது சிலுவையின் மூலம் நமக்கு வெளிப்பட்டு, சிலுவையிலே அந்த இரத்தத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டு, அந்த சிலுவையின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு இன்னைக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க வல்லவராக இருக்க தக்க பாத்திரங்களாக மாற்றின நம்முடைய தேவனுடைய அன்பை பாருங்க. எவ்வளோ அழகானவர் நம்முடைய தேவன்! அழகானவர் பார்த்தீங்களா? 3 இடங்களில் அவரை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கு. உன்னத பாட்டில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிற பார்த்தீங்களா? அது போல வெளிப்படுத்தின விசேஷங்களில் 2 விதத்தில் நம்ம கூறப்பட்டிருக்கு. அப்படியே தன்மைகளை குறித்து வேற இடங்களில் வேதத்தை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். ஆனால் அப்படியே தன்மைகளை குறித்து, அப்படி ரூபத்தை குறித்து நாம் கண்டோம். அப்படி குணாதிசயங்களை கண்டு நிறைய உள்ள இருக்கிறதே, நிறைய ஆராய்வோம். வருங்காலங்களிலே நேரம் கிடைத்தால், சமயம் வாய்த்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருங்காலங்களிலே என்ன செய்யலாம்? அதை ஆராயலாம். ஜெபிப்போமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காய் நன்றி ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. இது எங்கள் ஊழியங்களின் மத்தியிலும் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. இப்படி நாமத்தினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வாக்கியங்களை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்கு ஆகும் நன்றி ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. ஆண்டவரே கேட்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஞானமும் புத்தியும் அடைந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே உயர்ந்தவளாய் மாற கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வருகையிலே சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமுள்ளவர்களை ஆக்கும் நீர் ஆண்டவரே. அந்த புஸ்தகத்தை வாங்க ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. பூமியிலே ஒருவனும் இல்லை என்று சொன்னபடி ஆண்டவரே நீர் வாங்கி கர்த்தாவே அவற்றை வாங்கத்தக்க தகுதியுள்ளவராய் ஆண்டவரே இருந்தபடினால் எங்களை ரட்சிக்கிறவராய் நீர் இருக்கிறபடினால் நன்றி ஸ்தோத்தரிக்கிற தகப்பன. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்ற ஊழியங்களின் மூலமாய் கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல வார்த்தைகளை கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பன. அதே போல இந்த ஜோஸ்வா டிவியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் காண்கிற பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற தகப்பன. பூமியில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களையும் ஆண்டவரை ரட்சிக்கப்பட போகிற பிள்ளைகள் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. வேண்டிக் கொள்கிறோம் தேவனே. ஆண்டவரே நீர் எல்லாரையும் காப்பாற்றி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபித்துக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.